புவி வாழ்த்த வாழ்க. நாம் வாழும் இந்த காலத்தில் மக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கும் மகாபாரதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மகாபாரதம் உணர்த்தும் கருத்து என்ன என்று உணராமல் அது ஏன் நடந்தது, இப்படி செய்திருக்கலாமே என்று நிறைய அறிவுரைகள் கூறுவோம் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும். மகாபாரதத்தில் அந்த கதாபாத்திரம் உணர்த்தும் கருத்து என்ன என்று சிந்திக்கலாமா? ஒருவன் எவ்வளவு அதீத பலத்துடன் இருந்தாலும், உலகை ஆள்பவனாக இருந்தாலும் கூட, குருவிடமோ இறைவனிடமோ கேட்க வேண்டியதை, அதாவது வரமாக பெற வேண்டியதை நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அவர்கள் கொடுப்பதை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை ஜராசந்தனின் கதை மூலம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். யுதிஷ்டர் ராஜசூய யாகம் நடத்துவது தொடர்பாக கண்ணபெருமானிடம் ஆலோசனை செய்தார். அப்பொழுது கண்ணபெருமான் அதற்கு அனைத்து அரசர்களையும் வெல்ல வேண்டும் என்றும், அனைத்து அரசர்களையும் வென்றுவிடலாம், ஆனால் ஜராசந்தன் என்பவனை மட்டும் வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்று கூறினார். உடனே கிருஷ்ணர் ஜராசந்தன் யார் என்பதை கூறத் தொடங்கினார். மகத நாட்டில் கிரிவிரஜம் என்னும் ஒரு நகரம் உள்ளது. அதனை மிகவும் பலம் பொருந்திய பிருகத்ரதன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தார். அவரிடம் 3 அக்ரூணி சேனைகள் இருந்தன. இந்திரனை போன்ற தோற்றமும் குபேரனை போன்ற செல்வமும் உடையவர். அவர் புகழ் இப்பூமி முழுவதும் பரவி இருந்தது. அவர் காசிராஜன் புதல்விகள் 2 மணந்தார். எல்லா பாக்கியமும் பெற்றிருந்த அவருக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாததால் வெறுப்படைந்த அவர் காட்டிற்கு சென்றார். ஒரு நாள் ஒரு மரத்தடியில் தவம் செய்து கொண்டிருந்த கௌதம வம்சத்தை சேர்ந்த சண்ட கௌசிகர் என்ற முனிவரை கண்டார். அவர் மகிழ்ச்சி அடையும்படி பலவிதமான பணிவிடைகள் செய்தார். அம்முனிவர் அரசனை பார்த்து, நீ இங்கு வந்திருப்பது எதற்காக என்று கேட்டார். அதற்கு அவர் புத்திரபேறு இல்லாத குறையை சொன்னார். உடனே அம்முனிவர் ஒரு மாமரத்தின் அடியில் கீழிருந்து தவம் செய்தார். அப்போது ஒரு மாங்கனி அம்மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அந்த கனியை எடுத்த முனிவர் புத்திர பாக்கியம் கிட்டுவதற்குரிய மந்திரத்தை சொல்லி, அரசே, உன் எண்ணம் பலித்தது. இக்கனியின் மூலம் உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீ உன் நாட்டிற்கு சென்று நன்முறையில் ஆட்சி செய் என்று கூறினார். இதை கேட்ட அம்மன்னன் தான் கேட்டது கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியில் 2 மனைவியருக்கும் பாதியாக்கி கொடுக்கலாமா என்று தெளிவாக கேட்காமல் அவசரப்பட்டு அதை பாதியாக்கி 2 மனைவியருக்கும் கொடுத்தார். உடனே 2 மனைவியரும் கருவுற்றனர். 10 மாதம் கழித்து இருவருக்கும் 2 கூறுகள் போட்டது போன்று ஒரு கண், ஒரு காது, ஒரு கை, ஒரு கால், அரை வயிறு, அரை வாய், அரை மார்பு என்ற தோற்றத்தோடு பாதி உடலுடைய துண்டுகளை இருவரும் ஈன்றனர். 2 அறையாக உள்ள அத்தேகத்தை பார்த்தவுடன் மிகுந்த துயரமடைந்த அவர்கள் அந்த 2 பாதி உடல் கூறுகளை துணியால் மூடி தோழியரிடம் கொடுத்து வெளியே எறிய செய்தனர். ஆனால் அன்று இரவே மாமிசத்தையும் இரத்தத்தையும் புசிப்பவளான ஜரை என்னும் பெயருடைய அரக்கி அதனை கண்டு உண்ண விரும்பினாள். உடனே எடுப்பதற்கு எளிதாயிருக்கும் என அவ்விரண்டையும் ஒன்றாக கூட்டி எடுத்தாள். என்ன ஆச்சரியம்! ஒன்று சேர்ந்தவுடன் அவ்விரு துண்டுகளும் ஒன்றாகி வலிமை மிக்க ஒரு குழந்தையாக மாறியது. அது மட்டுமல்லாது கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டும் உதைத்துக் கொண்டும் அழ ஆரம்பித்தது. குழந்தையை பார்த்தவுடன் கொல்ல மனமில்லாமல் மானுட பெண் வடிவம் தாங்கி அக்குழந்தையை எடுத்துக்கொண்டு அரசனிடம் வந்து, அரசே, இக்குழந்தை முனிவரின் அருளினால் பிறந்த குழந்தை. தூக்கி எறியப்பட்ட 2 கூறுகளாகிய துண்டுகளை ஒன்று சேர்த்து குழந்தையாக்கி நான் காப்பாற்றினேன் என்றும் தான் ஒரு ஜரை என்ற அரக்கி என்றும் சொன்னாள். ஜரை என்னும் அரக்கியால் அக்குழந்தை காப்பாற்றப்பட்டதால் ஜராசந்தன் என்னும் பெயரை அரசர் அக்குழந்தைக்கு இட்டார். குழந்தையும் செல்வ செழிப்புடன் வளர்ந்து இளம் பருவத்தை கடந்து மிடுக்குடைய வாலிபன் ஆனான். பிறகு பிருகத்ரத மன்னன் நீண்ட நாட்களுக்கு பின்னர் சண்ட கௌசிக முனிவரை போய் பார்த்தார். முனிவர் அரசரிடம், என் ஞான கண்ணின் மூலம் ஜராசந்தனை பற்றி அறிந்து கொண்டேன் என்றும், இவன் எப்படிப்பட்டவன் என்றால் அழகும் தைரியமும் தேகபலமும் உடையவன். ஆற்றின் வெள்ளம் எவ்வாறு மலைக்கு தீங்கு செய்ய முடியாதோ அப்படியே தேவர்களின் ஆயுதங்கள் கூட இவனை வெற்றி கொள்ளாது. இவனது எதிரிகள் நெருப்பை நெருங்கும் விட்டில் பூச்சி போல் மாண்டு போவார். இவனுக்கு சிவபெருமானை நேரில் காணும் பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறினார். அதன் பின்னர் பிருகத்ரதன் ஜராசந்தனுக்கு முடிசூட்டிவிட்டு தன் மனைவியருடன் தவம் செய்வதற்கு காட்டிற்கு சென்றார். சண்ட கௌசிக முனிவருடைய ஆதரவு ஜராசந்தனுக்கு இருந்ததால் அவர் கொடுத்த வரங்களை எல்லாம் பெற்று பெரும் வலிமையுடையவனாய் நாட்டை ஆண்டு வந்தான்.
எல்லா அரசர்களும் இவனிடம் போரிட அஞ்சி பல தேசத்து மன்னர்களும் திசைகளிலும் ஓடினர். தன்னுடைய அதீத பலத்தினால் எல்லா மன்னர்களையும் வென்று அவர்களை தன்வசப்படுத்தினான். ஹம்ச டிம்பர்கள் என்ற 2 பலமிக்க அரசர்களும் அவன் வசமே தான் இருந்தனர். ஜராசந்தனின் படைத்தலைவனாக சிசுபாலன் என்னும் அரசன் இருந்தான். இது எல்லாம் கூறி முடித்த கண்ணபெருமான் பாண்டவர்களிடம், நான் அவனுடைய நண்பர்களான ஹம்ச டிம்பர்களை வதம் செய்தேன். மேலும் உக்ரசேனனின் புதல்வனும் எனது மாமாவான கம்சன் ஜராசந்தனின் புதல்விகளைத்தான் மணந்து கொண்டான். அதனால் கம்சனை நான் கொன்றதால் மேலும் அவனுக்கு என் மேல் விரோதம் உண்டாயிற்று என்று கூறினார். தன் பலம் ஒன்றினாலேயே இந்நாட்டை ஆளும் இவன் நரமேத யாகம் என்னும் யாகத்தை செய்ய திட்டமிட்டுள்ளான். இதற்கு 100 அரசர்கள் தேவை. இதுவரை 86 அரசர்கள் ஜராசந்தனால் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இன்னும் 14 அரசர்கள் மட்டுமே குறைகின்றனர். அவர்களையும் கொண்டு சென்ற பிறகு யாகத்தை செய்ய போகின்றான் என்றும், இதனை எவன் தடை செய்கின்றானோ அவனே உலகம் போற்றும் பெரும் புகழை அடைவான். ஜராசந்தனை எவன் வெற்றி கொள்கிறானோ அவன் நிச்சயம் பேரரசனாவான் என்று கூறினார். ஹம்ச டிம்பர்களும் இறந்து விட்டதால் அவன் தனியாகவே உள்ளான். அவனை கொல்ல இதுவே தருணம். அதுவும் மல்யுத்தத்தின் மூலமாகத்தான் கொல்ல வேண்டும். ஜராசந்தனை கொல்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்று கூறினார். மேலும், நான் சொன்னதை வைத்து பயப்படாதீர்கள். என் மேல் நம்பிக்கை இருந்தால் பீமன் அர்ஜுனன் இருவரும் என்னுடன் வாருங்கள் என்றார். கிருஷ்ணர் இப்படி சொன்னது பீமன் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நமக்கு சிறிய கஷ்டம் வந்தவுடன் என்னை பகவான் கஷ்டப்படுத்துகிறார் என்போம். அதையும் தாண்டி அவர் நம்பிக்கை என்ற ஒற்றை வார்த்தை மூலம் சூட்சமமான பொருளை தான் உணர்த்துகிறார். குழந்தைகளுக்கு பெற்றோர் மீது உள்ள நம்பிக்கை, சிஷ்யர்களுக்கு குருவின் மீது உள்ள நம்பிக்கை, பக்தனுக்கு பகவான் மீது உள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகள் இருந்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக அமையும் என்பதைத்தான் சூட்சமமாக சொல்கிறார் கிருஷ்ண பெருமான். இவ்வாறு கிருஷ்ணர் கேட்டதும் உடனே யுதிஷ்டர், நாங்கள் உன்னையே சரணடைந்தோம் கிருஷ்ணா என்று கூறினார். மகத தேசத்துக்கு கிருஷ்ணர், அர்ஜுனர், பீமர் மூவரும் அந்தனர் வடிவம் தாங்கிக் கொண்டு போனார்கள். ஏனென்றால் ஜராசந்தன் சிவபூஜை முடித்தவுடன் தினமும் ஒரு வரம் கொடுப்பார். சிவபெருமானை மகிழ்விக்க நரபலி கொடுப்பதற்கு பல அரசர்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். அந்த அரசர்களை மீட்க வேண்டும் என்று மூவரும் சிவபூஜையை முடித்தார்கள். ஜராசந்தன் அவர்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க கிருஷ்ணர் உங்களோடு சண்டை போட வேண்டும் என்று சொன்னார். உடனே அவன் நீங்கள் யார் என்று கேட்க கிருஷ்ணரும் சொன்ன பிறகு, ஜராசந்தா, நீ சிவபெருமானை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பேரை நரபலி கொடுக்க போகிறாயே, இது சாஸ்திரம் ஒத்துக்க கூடியதா? அதர்மம் பண்ணுகிறாயே என்று சொன்னார். உடனே பீமனிடம் நீ அவனோடு யுத்தம் செய் என்றார். பீமசேனனும் கண்ணபெருமானின் ஆசியை பெற்று போர் செய்ய தயாரானான். இருவரும் தம்முடைய கைகளையே ஆயுதமாக கொண்டு போரிட்டனர். இரு கைகளாலும் தோள் தட்டி ஒருவரை ஒருவர் உடலால் இடித்தும் போரிட்டனர். நெருப்பு பொறி பறக்க அவர்கள் மோதிக்கொண்டனர். 12 நாட்கள் இரவும் பகலும் மாறி மாறி போரிட்டனர். அடுத்த நாள் ஜராசந்தன் களைப்படைந்ததை அறிந்த கண்ணபெருமான் பீமனிடம், பீமா, உன்னுடைய தெய்வீக சக்தியையும் வாயு பகவானின் பலத்தையும் தற்போது ஜராசந்தனிடம் காட்டு என்றார். பீமனும் வாயு பகவானை வணங்கி ஜராசந்தனை அப்படியே தூக்கி சுழற்றி 2ஆக ஒடித்து போட்டான். அவ்வாறு போட்டவுடன் அவனுடைய 2 கூறுகளும் ஒன்று சேர்ந்து முழு உருவமாக மாறின. மீண்டும் வரக்கூடிய ஜராசந்தன் அதிக சக்தியுடன் வந்தான். இது இப்படியே தொடர்ந்து கொண்டே போக பீமன் கிருஷ்ணரை பார்த்தான். கிருஷ்ணர் ஜராசந்தனை கொல்வதற்காக பீமனை நோக்கி குறிப்பை செய்து காட்டினார். ஒரு கோரை புல்லை எடுத்து அதை 2ஆக கிழித்து அதன் அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியையும் முறை மாற்றி போட்டார். இதை காண்பித்தவுடனே பீமசேனன் அவனை தலைகீழாக தூக்கி 2ஆக கிழித்து அதை தலை கால் மாற்றி போட்டான். பிறகு 2 உடலும் சேரவில்லை. ஜராசந்தன் உயிரும் நீங்கியது. பிறகு அனைத்து அரசர்களையும் மீட்டு ஜராசந்தனின் மகனான சகாதேவனை அரசனாக்கினார்கள். அங்கிருந்து அவர்கள் வெளியே வரும்போது சிறையிலிருந்து மீட்கப்பட்ட அரசர்கள் அனைவரும் அவர்களை வணங்கி நன்றி தெரிவித்தார்கள். பிறகு அவர்களிடம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு கிருஷ்ண பெருமான், மன்னர்களே, யுதிஷ்டர் ராஜசூய யாகம் நடத்த திட்டமிட்டுள்ளார். அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நாங்கள் அப்படியே செய்கிறோம் என்று கூறினார்கள்.
இந்திய மகாபாரத பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருவன் அடுத்த உயிர்களுக்கு எத்துன்பத்தை கொடுக்க எண்ணினாலும் அத்துன்பம் அவனுக்கே வந்து சேரும் என்பதை ஜராசந்தனின் கதை மூலம் நன்றாக உணர்ந்து கொள்ளலாம். இனி வரும் சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.